தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்து வரும் ஸ்ரீலீலா அனல் பறக்கும் ஆட்டக்காரரும் கூட. நடனத்தில் பட்டையை கிளப்பி வரும் ஸ்ரீலீலா புஷ்பா 2 படத்தில் கிசிக் பாடலுக்கு அல்லு அர்ஜுனுடன் ஆட்டம் போட்டு கலக்கினார். இவருடன் சேர்ந்து நடனமாட வேண்டும் என்றாலே மற்ற நடிகர்களுக்கு கொஞ்சம் கிளி பிடித்துவிடும் அளவுக்கு நடனத்தில் பட்டையை கலக்கி வருகிறார். தெலுங்கு சினிமாவில் கலக்கி வரும் ஸ்ரீலீலா தமிழ் சினிமாவிலும் தடம் பதித்தார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அவர் நடித்த பராசக்தி படம் இவரை கவனம் ஈர்க்க செய்தது. நடனம் தாண்டி நடிப்பில் இவரை அடையாளப்படுத்தியது. அதையடுத்து தமிழில் தனது இருப்பை அவர் தக்க வைக்க பெரும் முயற்சி செய்து வருகிறார். இது குறித்து ஸ்ரீலீலா கூறுகையில், என்னை நடனத்தில் தான் அனைவருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் நடனம் மட்டுமே என் அடையாளமாக மாறிவிடுமோ என்ற பயம் எனக்குள் வந்துவிட்டது. இதையடுத்து நடிக்கும் படங்களில் எனக்கான அடையாளத்தை புகுத்த மிகவும் போராடினேன். ஒவ்வொரு காட்சியிலும் உயிர்ப்பான நடிப்பை வழங்க வேண்டும் என்பது என் தேடலாக இருந்தது. இதனால் நடிக்கும் காட்சிக்கு முன்பாக பல தடவை ஒத்திகை பார்ப்பேன். இதற்கிடையில் புஷ்பா 2 படம் எனக்கான அடையாளத்தை இன்னும் தரம் உயர்த்தியது. நடனம் இந்திய அளவில் பேசப்பட்டது. இது எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் நடனத்துடன் நடிப்பும் பேசப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். அப்படியாக ஹோம்ஒர்க் செய்தேன். இப்படியான சூழலில் என்னை தேடி வந்ததுதான் பராசக்தி படம். இந்த படத்தின் கதை என் நடிப்புக்கு தீனி போடும் என்று உறுதியாக நம்பினேன். துணிந்து இறங்கினேன். இப்போது ரசிகர்களால் என் நடிப்பு கொண்டாடப்படுகிறது. அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இதை தொடரவே நான் விரும்புகிறேன். இனி தமிழ் தாண்டி தென்னிந்திய சினிமாவில் என் தரத்தை நிலைநிறுத்த தொடர்ந்து போராடுவேன். என் நிலையை நான் நன்றாக அறிகிறேன். எனவே நடனம் தாண்டி இனி என் நடிப்பு வெகுவாக பேசப்பட வேண்டும். தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்கள் மிகவும் புனிதமானது. அந்த நெஞ்சங்களில் நான் குடிக்கொள்வது நல்லது. அதை செய்வேன் என்று நம்புகிறேன் என்றார் ஸ்ரீலீலா. தற்போது ஸ்ரீலீலாவை தேடி சில படங்களில் குத்தாட்டங்கள் ஆட வாய்ப்புகள் தேடி சென்றன. ஆனாலும் அவற்றை ஸ்ரீலீலா மறுத்துவிட்டார். இது குறித்து அவர் கூறும்போது, நான் நடிக்கும் படங்களில் மட்டுமே நடனமாட விரும்புகிறேன். மற்ற படங்களில் குத்தாட்டம் போட நான் விரும்பவில்லை. அதேவேளை புஷ்பா 2 படத்தில் நான் ஆடியது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக பார்க்கிறேன். ஏனெனில் அந்த படம் மூலம்தான் என் புகழ் இன்னும் பரவியது என்றார்.